நியோ முதலீட்டாளர்கள் நல சங்க சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நமது சங்கத்தின் வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தன. அதில் 70-80% ஏலம் விடுவதை பற்றியே பேசி தீர்வு கண்டார்கள். கடைசி பட்சமாக கம்ப்ளைண்டினுடைய விஷயங்களையும் வேலையும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது, எவ்வளோ தொகை வந்திருக்கின்றது விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு 9 வரும் தேதி அன்று திங்கட்கிழமை, வருகிற திங்கட்கிழமை 9ஆம் தேதி ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். கடந்த சில 1.5 மாத காலம் 2 மாத காலங்கள் இந்த ஏலம் விடுவதை பற்றியே பேசி நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறதாக முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது. அதற்கு பல பேர் பலவிதமாக சொல்கிறார்கள். இது இப்படி செய்கிறார்களா, அப்படி செய்கிறார்கள் என்று. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சட்டத்தின் உட்பட்டு சட்டத்தின் பிரகாரம் செய்ய வேண்டியதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சிஸ்டம் ரெடி பண்ணுவதற்காக கால அவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த கால அவகாசம் இடையில் இந்த ஏலம் விஷயத்தை முடித்து விடுவோம் என்று முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கிய காரணம். இன்னும் முதலீட்டாளர்களுடைய பெட்டிஷனுடைய வேல்யூம் சரியாக தெரியவில்லை, முதலீட்டு தொகையும் சரியாக தெரியவில்லை. அது தெரிந்த பிறகுதான் செட்டில்மெண்ட் விவகாரத்தில் நமக்கு ஒரு தீர்வான பதில் கிடைக்கும் என்று நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று மதியம் 1 மணி அளவில் சீனியர் சிட்டிசன் ஐயா சுந்தர் தியாகராஜன் சார் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் ஒரு சில விஷயங்களை தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நமக்கு யாரும் எதிரியும் கிடையாது, நமக்கு யாரும் நண்பர்களும் கிடையாது. முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் இழந்து தவிக்கும் அந்த தவிப்பை பார்த்து அவர்களுக்கு ஏதோ ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் தான் ஒரு சில முயற்சிகள் சிறு துளியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களது சங்கம் நெய்வேலியில் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நெய்வேலியில் உள்ள முதலீட்டாளர்கள் மட்டும்தான் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் மற்றவர்கள் போல் கடை விரித்து விளம்பரம் செய்து முதலீட்டாளர்களை சங்கத்தில் 1000 கணக்கில், 5000 கணக்கில், 10,000 கணக்கில், 15,000 கணக்கில் நாங்கள் சேர்த்துள்ளோம் என்று நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். எங்களுடன் இணைந்து பல ஆண்டுகளாக நண்பர்களாக, உறவினர்களாக, சகோதரர்களாக ஒருத்தர் டெய்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நட்பில் உருவான ஒரு சங்கம்தான் இது. ஆகையால் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்த காலகட்டத்திலிருந்து பல விஷயங்களை முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அந்த முயற்சிகள் எங்களுடைய ஏஜெண்ட், தேவக்கோட்டையினுடைய ஏஜெண்டாக இருக்கட்டும், திருச்சி ஏஜெண்டாக இருக்கட்டும், அவர்களை டெய்லி பார்ப்போம், அவரிடம் விசாரிப்போம், அவர்களுடைய ஒரு சில கருத்துக்களை கேட்போம். அவர் சொல்லும் கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறிவிட்டோம். இடம் விற்பதோ மற்ற இதால் அவர்கள் சொல்லும் விஷயங்களை இது இப்படி செய்தால் இப்படி கிடைக்கும், இப்படி செய்தால் அப்படி கிடைக்கும் என்று செய்ததற்கு பலனில்லை, செய்ய போகிறதுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற. ஆகையால் நாங்கள் அதற்கு அபிப்பிராயம் இல்லை, எங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு என்ன வழி என்ற முயற்சியை செய்யுங்கள் என்று சொன்னோம். 4 மனிதர்கள் இங்கு லீடராக செயல்பட்டார்கள். அந்த 4 பேரும் சேர்ந்து நெய்வேலியில் முதலீட்டு தொகை பெற்றது மட்டும் எனக்கு தெரிந்து 400லேருந்து 500 கோடி இருக்கும். அப்படி 400 கோடியிலேருந்து 500 கோடி எடுத்திருக்கிற முதலீட்டாளர்கள் கொடுத்திருக்கிற முதலீட்டாளர்களுக்கு
ஒரு லீடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து தவறிவிட்டார்கள். அவர்களை தவறிவிட்டதனால் நாங்கள் அவர்களை கொஞ்சம் கடினமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஆகியது. அந்த சூழ்நிலையில் இனி யாரையும் நம்பி பலனில்லை, யாரையும் நம்பி பிரயோஜனமில்லை என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க முயற்சி செய்து பெட்டிஷன் கொடுத்தோம். சரியாக அந்த பெட்டிஷன் கொடுக்க முயற்சி செய்யும் கடைசி தருவாயில் இன்று 8-10 கொடுத்த போல் அன்று போன ஆண்டு 10வது மாதம் ஒரு டேட்டு கொடுத்திருந்தார்கள். ஆகையால் அதை தவறவிட வேண்டாம் என்று நாங்கள் முயற்சி செய்து எல்லோரும் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு செல்லும் அந்த நாட்களுக்கு முன்னால் பாஸ்கர் அவர்கள் திருச்சி ரீஜனலு இது வீரசக்தி லீடரு ரீஜனலு அவர் இந்த பெட்டிஷன் கொடுக்கறது எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டார். அந்த தகவல் எங்களுக்கு வந்தது. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து பேப்பர் ஒர்க்கு சிஸ்டம் வச்சுக்கிட்டு பேப்பர் ஒர்க்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தகவல் வந்தோடனே நாங்கள் 2-3 பேர் கிளம்பி வந்தோம். மீட்டிங் ஹாலில் எங்களையும் வாங்கன்னாங்க, உட்கார வச்சாங்க, பேச்சு தொடங்கினாங்க. அங்கே இருக்கிற எல்லா முகவர்களும் நமக்கு தெரிந்தவர்கள் தான். அங்கே அன்றைய நாள் ஐயா அவர்கள் பேசியது தெரிந்து பேசுகிறவர்களோ தெரியாமல் பேசுகிறவர்களோ எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு சங்கத்தின் அடிப்படை கட்டமைப்பில் இருந்தார் என்று சொல்கிறார். BHL பணிபுரிந்தன் என்று சொல்கிறார். அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். 66 வயது கடந்தவர் என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் நாம் தவறாக பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. அவர் சங்கத்தில் சீனியர் சிட்டிசன் என்பது என்ற சங்கம் என்றதனால் அவர் சங்கத்தில் எனக்கு தெரிந்து 66 ஐயாவுக்கு இருக்கும் என்றால் 70 வயது 75 80 வயது கடந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சங்கம் அதில் எவ்வளவு பேர் உறுப்பினர் என்ற கூட நான் தெரிந்து கொள்ளவில்லை. சுமாராக அவர்கள் 4000 பேர் இருக்கும், 7000 பேர் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி 6000 பேர் 7000 பேர் உள்ள சங்கங்களில் ஒரு பொறுப்பு மிக்க தலைவராக இருந்தால் அந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி சரியாக என்றால் ஆட்சி மாற்றம் வந்துவிடும். சங்கங்கள் சரியாக என்றால் சங்க தலைவர்கள் மாற்றி விடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் 1 ஆண்டுகளுக்கு முன் என்னை 2 ஆண்டுகளுக்கு முன் பெட்டிஷன் கொடு என்றால் நான் கொடுக்கவில்லை. 1 ஆண்டுக்கு முன் பெட்டிஷன் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து பெட்டிஷன் கொடுத்தேன். அந்த முயற்சியை கெடுப்பதற்குனே பாஸ்கர் அவர்கள் இவரை வரவழைத்து ஒரு மீட்டிங் நடத்தினார். அதுதான் என்னுடைய தாக்கம். சங்கத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு லிமிடெட் கம்பெனிகள் பணிபுரிந்திருக்கிறார். அந்த சங்கங்கள் எப்படி செயல்பட்டு 100க்கு 200% அனுபவமிக்க ஐயா சுந்தர் தியாகராஜன் அவர்களுக்கு தெரியும். அதனால் சங்கத்தை சரியான முறையில் வழிநடத்துவோம் என்று நானும் நம்பினேன். 1 ஆண்டுக்கு முன் நான் பெட்டிஷன் கொடுப்பதற்கு தடையாக வந்தேன் என்று அவர் கூறுகிறார். 1 ஆண்டு கழித்து அவர் ஏன் அத்தனை பேரையும் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தார் என்பது அவருக்கும் தெரியும். நான் 365 நாளுக்கு முன் அறிந்ததை அவர் 365 நாளுக்கு பின் அறிந்து அதற்கு அப்புறம் அவருடைய சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர் எல்லாரையும் பெட்டிஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை என்றால் 2.5 ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும், சேர்மனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பாலா சார், கமலக்கரன் சாருடைய அணுகுமுறைகளிலும் அவருடைய பேச்சுவார்த்தையிலும் அவருடைய பழக்க வழக்கத்திலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் அதை அவர் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போல் இந்த சங்கத்தை நடத்தி சென்று கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் 1 ஆண்டுக்கு முன்னாடி நான் பண்ணதை 1 ஆண்டுக்கு அப்புறம் அவர் பண்ணியிருக்கார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ இதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது நீங்களும் புரிஞ்சுக்கணும், ஐயாவும் புரிஞ்சுக்கணும். ஐயா சொல்கிறாரு 60,000 கம்ப்ளைண்ட்டுக்கும் செட்டில்மெண்ட் ஆகிருக்கும். இது 60,000 கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, 1,20,000 கம்ப்ளைண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெட்டிஷன் கொடுக்காம கம்ப்ளைண்ட்டு கொடுக்காம பாண்டு வச்சுட்டு இருக்கிற பல பேரை நானும் சந்திச்சிட்டு இருக்கிறேன்.
இன்னைய தேதியில். ஆக மொத்தம் இது இன்னும் கிளியர் கட்டாக ஒரு ஃப்ரேமுக்கு வரல, அது உண்மை. பெட்டிஷன் வந்துட்டு எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் ஆகிடுச்சும் போது ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் ஆக முடியும். நீங்கள் வந்து லட்சங்களில் கோடி வச்சுருந்தா கூட சுப்பிரமணியனுக்கு ஒரு எஃப்ஐஆர், ஆறுமுகத்துக்கு ஒரு எஃப்ஐஆர், ராமலிங்கத்துக்கு ஒரு எஃப்ஐஆர்னு போடலாம் முடியாது. இஓடபிள்யூவில் எஃப்ஐஆர்ன்றது ஒன்று தான் போடலாம். உண்மைக்கு சொல்கிறேன், முதலீட்டாளர்கள் அனைவரும் ஒரு மனிதருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், முதல் கட்டமாக இந்த நிறுவனத்தை புரிந்து கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டர் பெட்டிஷனர் யாரோ அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்றால், உங்கள் முதலீடு ஒரு ஆண்டுக்கு மின் கிடைத்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீர்களோ அதுபோல் இந்த பெட்டிஷன் அவ்வளோ சீக்கிரம் வந்து எழுதுறது நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்றால் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டுகளும் கடந்திருந்தால் இது பெரிய விளைவுகளை உண்டாயிருக்கு. பல பேர்களுடைய மரணத்திற்கு பாலாக எடுக்கிறோம். காரணம் என்னன்னா, இருக்கிறது எல்லாமே சீனியர், யாரும் வந்து ஜூனியர் கிடையாது, எல்லாம் சீனியர். எல்லாம் 50, 45, 50 வயசுக்குள்ளே எல்லாம் திருமணம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு 50 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே பேரன் அப்படின்ற அந்த சூழ்நிலை மாறிடும். 55லேருந்து 60ல் புள்ள அப்பா அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிடும். பல பேர் வீட்டில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பல பேர் வந்துட்டு ஆசிரமத்தில் போய் தங்கியிருக்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் போய் தங்கியிருக்கிறாங்க. இப்போ இதனுடைய விளைவு இந்த நியோமேக்ஸில் முதலீடு போட்ட பல பேர், எனக்கு தெரிஞ்சு 80% பேர்கள் இந்த அரவணைப்பு, பிள்ளைகளுடைய அரவணைப்பு இல்லாமல் தங்கும் இருப்பிடத்திற்கு வாடகை கொடுக்க முடியாமல், உண்ணும் உணவுக்கு பணம் இல்லாமல் பல பேர் பாதித்து கொண்டிருப்பது இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தாலும் இந்த நிறுவனமும், இந்த நிறுவனத்தை சார்ந்து ஒரு சில பேர் நிறுவனத்துக்காக செயல்படுகிறார்கள், ஒரு சில பேர் மக்களுக்காக செயல்படுகிறார்கள். நான் யாரையும் அடையாளம் காட்டவில்லை, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயம் செட்டில்மெண்ட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் செட்டில்மெண்ட்டு நடக்கும் என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சுப்பிரமணி என்ற ஒரு நபரை வைத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தில் இருக்கும் டைரக்டர்கள், நிறுவனம் பேர் சுப்பிரமணியன் அப்படின்னா, இந்த சுப்பிரமணியன்ற ஒரு கம்பெனி, சுப்பிரமணியன்ற ஒரு நேமில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு கம்பெனி, இதற்கு கீழே 25 நபர்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க, சைலண்ட் பார்ட்னர். ஆனால் இந்த 25 நபரும் ஒரு நேமை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, டின் நம்பர் வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, டின் நம்பர் வாங்குறதெல்லாம். இவங்க எல்லாமே உள்ள பார்ட்னராக, சைலண்ட் பார்ட்னராக போயிடுறாங்க. நமக்கு இப்போ வந்து என்னென்னா, சுப்பிரமணியம் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த சுப்பிரமணியம் கம்பெனி நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே தான் வராரு. பாலா சார் வருவார், கமலாக்கண்ணன் சார் வருவார், வீரசக்தி வருவார். பெட்டிஷனில் 141 பேரில் 4 பேர் இருப்பாங்க, பெட்டிஷன் இல்லாத 4 பேர் இருப்பாங்க. இன்னும் ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்துட்டு இப்போ 5 லீடரில் வந்துட்டு இன்னும் பகுதி இந்த 140, 150 பேர், இன்னொரு 150 பேர் அரெஸ்ட் ஆனால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த 4 பேர் அது உள்ளே எப்படி போனாங்க ஒரு கேள்வி. ரைட், ஓகே. இது போல் ஒரு சுப்பிரமணியம் இல்லை, 1000 சுப்பிரமணியம் உருவாகியிருக்கு. 1000 சுப்பிரமணிக்கு உள்ள 25 நபர்கள் என்ற கணக்கில் 1000 கம்பெனிலையும் உள்ளே இருக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் என்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு சென்னாலும் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ சொத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அதையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்ற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது யாரையும் பாதிக்கிறதுக்கோ யாரையும் நாங்கள் பழிவாங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. முதலீடு எங்களுடைய முதலீடு, அதை நாங்கள் போட்டோம். ஒரு நிறுவனம் சரியில்லாத நிறுவனத்தில் போட்டுட்டோம். அதை வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம இப்போ எடுத்துடணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். என்னுடைய இதுக்கு, என்னுடைய ஏஜுக்கு, என்னுடைய இதுக்கு நான் உழைச்சி நான் சம்பாதிச்ச காசை முழுமையாக போட்டுட்டேன். பொதுவாக நான் வந்து ஒரு
ஃபிசிக்கல் ஜிம்மு வச்சுருக்கேன். அது முற்றிலும் சர்வீஸ் மைண்டு. என்னுடைய ஜிம்முக்கு ஆரம்ப காலத்தில் 50 ரூபா ஃபீஸு, 35 வருஷம் கழிச்சு இன்றைக்கி 500 ரூபா ஃபீஸு. 25 பேர் வருவான், 4 பேர் கொடுப்பான், 4 பேர் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் அனுசரித்து நடத்தலாம். அந்த இடத்துல ஜிம்மு நடத்த முடியும், நடத்திட்டு இருக்கேன். அது ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டுருக்குது. ஆனால் மக்கள் எங்கள்கிட்ட வந்து உருவாகி போன உறுப்பினர்கள் பல பேர் ஜிம்மு வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா வருவோம், மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது, ஜிம் வச்சு போட்டு கொடுத்துருவேன். தமிழ்நாடு லெவலில், நேஷ்னல் லெவலில் உள்ள பாடி பில்டரை வர வச்சு இனாகிரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். அவன் இன்றைக்கி 25,000, 30,000, 40,000 சம்பாதிப்பான். ஏன்னா அந்த இளைஞர்கள் இருக்கிற இடத்துல தான் இளைஞர்கள் கூடுவாங்க, முதியோர்கள் இடத்துல தான் முதியோர்கள் கூடுவாங்க. அந்த தோரணையில் எங்களை பற்றி புரிந்து கொண்ட ஒரு சிலர் இந்த மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் பல பேர் இருக்கிறாங்க. எங்களிடமிருந்து போனவர்கள் வந்து சிஎம்கிட்ட எஸ்கார்டாக இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அம்மாக்கிட்ட, கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது அவர்கிட்ட எஸ்கார்டாக இருந்திருக்கிறாங்க. இப்படி எஸ்கார்டாக இருந்தவங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கடலூர் மாவட்டத்தை ப்ளைஸ் பண்ணி, தமிழ்நாடு லெவலில் பாடி பில்டரில் ப்ளைஸ் பண்ணி, ஃபிசிக்கலில் ஃபிட்னஸாக இருந்து, போலீஸில் சேர்ந்து ட்ரைனிங் ஆகி, அவங்க ரிசர்வில் ஒரு விஐபி ஒரு சிஎம் கேடரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு பந்தோபஸ்து கொடுக்குற அளவுக்கு தகுதியானவர்களை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் செஞ்சுருக்கிறோம். அது ஒரு பக்கம். பல பேர் ஒபிசிட்டி, அதாவது வந்து ஃபேட்டில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு 100 கிலோ, 120 கிலோ, 130, 140 கிலோ இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட மேஜராக ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெச்சரை மாற்றி பேரல் மாதிரி 200 லிட்டர் பேரல் மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸாக ஏஜுக்கு தகுந்த வெயிட்டில் கொண்டு நிப்பாட்டி திருமணங்கள் செய்து தடையாக இருந்தது. அவர்கள் உடம்பை பார்த்து திருமணம் ஆகாத தடையாக இருந்தவர்களை திருமணம் செய்து குழந்தை பெற்று அவர்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு பெரிய பெரிய தொழிலதிபர்களாக கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். நட்பை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிற நான் இப்போவும் இந்த செயலை செய்வதற்கு பாதித்தவர்களுக்கு நாம் ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஐயா சுந்தர் தியாகராஜ் அவர்கள் பெரிதளவும் பாதித்தவர்களாக தெரிகிறார். என்னால் அவர் வருத்தப்பட்டு பேசியது எனக்கு மிகவும் மனசு கஷ்டமாக இருக்கிறது. பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ ஒரு குறுகிய நேரத்தில் பேச வேண்டும் என்ற காரணத்தால் இன்று இதை பேசி முடித்துக் கொள்கிறேன். நாளை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.